இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 முட்டை, அப்புறம் 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு குட்டி தக்காளி, 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு. இது பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வரைக்கும் கோகோனட் ஆயில் வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். இது ரிஃபைண்ட் ஆயிலு. அந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்குங்க. நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வணக்குங்க. இந்த அளவு கலர் வந்தால் ஓகே. இப்போ அந்த குட்டியாக இருந்த தக்காளி ஒன்று எடுத்து சொன்னேன்ல, அதையும் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் குருமிளகு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. லோ ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. ஏன்னா பொடி போட்டதுக்கப்புறம் அது கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுருங்க. அதையும் ஒரு வணக்கிடுங்க. இப்போ இது நல்லா சுருண்டுருச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் ரைஸுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 5 முட்டையை போட்டு நல்லா வணக்கிடுங்க. இப்படி நல்லா பொறுன்னு வரும். சால்ட்டும் போட்டுக்கோங்க தேவைக்கு. போட்டுட்டு வணக்கிக்கோங்க. அதாவது தனித்தனியாக உதிராக முட்டை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணும். ஒட்டக்கூடாது, பொறுன்னு வந்துடணும். இப்போது நான் சொன்னேன்ல 1 கப் ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸு, அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1க்கு 2 கப் தண்ணி ஊற்றி அதை அதில் எடுத்து போட்டுடணும். ரைஸும் அடியிலேருந்து எடுத்துருங்க. கொலன்னு ஆயிடாமல் அப்போ உதிராக வரும் சாதம். இப்போது அடியிலேருந்து அப்படியே கிண்டுங்க. உடையாமல் அடியிலேருந்து அப்படி நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க. முட்டை உதிராக இருந்தால் தான் சாதமும் உதிராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட முட்டை சாதம்.